ஆனா நீ உயிரோடவா இருக்க? பாத்தியா, உன்னை கொல்ல வந்த கைகளை ஆண்டவன் வெட்டிட்டான். நீ எப்படி பிடிச்ச? நீங்க என் கழுத்தை நெரிச்சப்போ இந்த குழந்தை அதை பார்த்து கத்துச்சு. நான் செத்து போன மாதிரி நடிச்சேன். நீங்க இந்த குழந்தைய துரத்திக்கிட்டே ஓடுனீங்க. உங்களால குழந்தைக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாம நான் பின் தொடர்ந்தேன். குழந்தைய நீங்க கிணத்துல போட்டதுக்கு அப்புறம் அதை காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு போனேன். இந்த குழந்தை முழுசா குணமாறதுக்காகத்தான் இத்தனை நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கமலம், உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா. ஐயோ, எல்லாம் அந்த முருகனோட அருளம்மா, அந்த முருகனோட அருள். அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம கூட இருந்த வடிவேலன் இந்த முருக கடவுள் தான். இவன் தான் குழந்தை வடிவேலனா உருமாறி நம்ம மத்தியில நடமாடி இருக்கிறான். முடிஞ்ச உடனே மறுபடியும் விக்கிரகம் ஆயிட்டான். முருகா, நீயா குழந்தையா வந்த? வாக்கு தெய்வ வாக்கம்மா. வருவான் வடிவேலன்னு சொன்ன, வந்தான் வடிவேலன். உன் வயசுல குழந்தையா? அப்புறம் உன்னுடைய வாட்டத்தை போக்க விக்கிரகமா இருந்தவன் வடிவேலனா வந்தான். ஆண்டவனுடைய அற்புத சக்தியே இப்பத்தாமா நான் உணர்றேன். இப்பத்தான் உணர்றேன். அந்த முருக கடவுள் என் கண்ணை திறந்துட்டா. முருகா, எனக்கு கையிருந்தப்போ உன்னை நான் கும்பிட மறுத்தேன். ஆனா முருகா, உன்னை கும்பிட நினைக்கிறப்போ எனக்கு கை இல்லையப்பா, கை இல்லையே.